கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஒரு நாள்ல கூட தேவன் நமக்கு இந்த ஒரு வசனத்தை குறித்து, இந்த ஒரு வாக்கியத்தை குறித்து நாம தியானிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இவருக்கு நன்றி செலுத்துறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த ப்ராமிஸ் ஆஃப் ரெவலேஷன் 1:3 அண்ட் ஹவு ஹாஸ் இட் பீன் ஃபுல்ஃபில்ட்? இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் என்ன, மேலும் அது எவ்வாறு நிறைவேறி உள்ளது என்பதுதான் இதனுடைய கொஸ்டின். இதனுடைய இந்த ஒரு பேராகிராஃப் யார் படிக்கிறீங்க படிங்க. யாராவது தமிழ்ல படிக்கிறீங்களா? மரியா சிஸ்டர். பிரதர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சிஸ்டர், கேக்குது. எஸ். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகின்றவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. கிறிஸ்துவ யுகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் சபையின் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாள புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் அதில் உள்ள கொஞ்ச பகுதியை படித்து புரியாதவர்கள் கூட அவர்களினால் ஆசீர்வாதம் அடைந்தனர். வெளிப்படுத்தல் 1:3. உதாரணமாக, சீர்திருத்தலின் காலத்தில் மார்ட்டின் லூதர் அதை வாசித்த போது அவர் உண்மையை ஊழியஞ்செய்தது வந்த ரோம சபை அல்லது போப் மார்க்கமோ அப்போஸ்தலர்கள் காண்பித்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று கண்டறிந்தனர். இப்பொழுது அதை பற்றி நாம் விவரமாய் அறிவது மட்டுமல்ல, அப்புத்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் போப் மார்க்கம் பற்றிய சரித்திரத்தை உடையது என்று காண்கின்றோம். இவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியமாகிய கிருபையின் மாமேன்மையான ஐஸ்வர்யத்தையும் படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதுடன் சபையின் முதற்காலத்தை விட இக்காலத்தில் அறிய வேண்டிய அதிக வெளிச்சத்தை தொடர்ந்து தந்து வருகிறார். இன்னுமாக அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளின் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ஒரு பேராகிராஃப்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரதர், நான் சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர். கிறிஸ்துவ யுகத்துல சில பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு, அதுல இருந்து கொஞ்சம் பகுதியை மட்டும் படிக்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அது வெளிப்படுத்தல் 1:3 நம்ம வசனத்தை பார்க்கும்போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்குது அப்படின்றத படிச்சுட்டு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்கன்னு பாக்குறோம். இதுக்கு உதாரணம் அந்த மார்ட்டின் லூத்தரை பத்தி சொல்றாங்க. அவர் ரோம சபையில தான் இருந்தாரு, போப்பு மார்க்கத்துல தான் இருந்தாலும் கூட அவர் இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது இதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க செய்யறதெல்லாம் தப்பு, அவங்கதான் அந்தி கிறிஸ்து சபை அப்படிங்கிறத அவரு அங்கதான் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப கண்டுபிடிச்சிருப்பாடுதான் அவர் அந்த புராட்டஸ்டன்ட் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னு பாக்குறோம். அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்களை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். இப்படியாக தேவன் தன்னுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி ஆதி காலத்துல இருந்ததை விட
இந்த காலத்துல நிறைய விஷயங்களை நம்ம இந்த புத்தகத்தின் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பாக்குறோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. வேற யாரும் சொல்றீங்களா? நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன பார்க்குறோன்னா, சிஸ்டர் சொன்னது போலதான் பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவ யுகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, சபையின் எதிர்காலத்தை பத்தி அறிந்து கொள்றதுக்கு புத்தகத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க. என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்தான் படிக்கிறாங்க. அப்ப படிக்கும்போது பாபிலோனை பத்தி அந்த வெளிப்படுத்தல்ல நிறைய சொல்லியிருக்கு. வேசின்னு சொல்லுது, அவன் தண்ணீர்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம அங்க காணப்பட்டுச்சு. யாரு என்ன தெரியாம இருந்தது. அப்போ அந்த வெளிப்படுத்தல் 1:3 சொன்னது போல இந்த வசனத்தை, இந்த புஸ்தகத்தை படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் பாக்கியம் உள்ளவங்க அப்படின்னு அங்க சொல்லுது. சமயமா இருக்குது, இதை படிக்கிறவங்களுக்கு பாக்கியம் அப்படின்ன மாதிரி நிஜமாலுமே ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதா இருந்துச்சு. இப்ப மார்ட்டின் லூத்தர் கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கும்போது போப்பு மார்க்கம் என்ன அப்படிங்கறதே தெரியாம அங்க காணப்பட்டப்ப அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. யாருங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அத கூட பவுல அப்போஸ்தலர் சொன்ன அந்த காரியம் 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல பார்த்தோம்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு புரியாம இருந்தது. இப்ப வெளிப்படுத்தல் அதை படிக்கும்போது இந்த வசனத்துக்கும் அதுக்கும் ரொம்ப மேட்சா இருந்தப்ப அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது போப்பு மார்க்கம் போல அப்படிங்கிறத. இன்னும் நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல பார்த்தோம்னா கூட அதுலயும் சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மார்ட்டின் லூத்தர். அதனாலதான் அவர் என்ன பண்ணார்னா சீர்திருத்தவாதியாக அங்க காணப்பட்டார். போப்பு மார்க்கம் சொல்றது அத்தனையுமே பொய்யானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னும் வரக்கூடிய காலத்துல தேவன் தம்முடைய சத்தியமாகிய கிருபையும் அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யமான இந்த சத்திய வசனத்தை இன்னும் அதிகமாக வெளிச்சம் நமக்கு கிடைக்குது, அதிகமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கதான் இந்த வசனத்தால நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் எப்படி பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு காரியம் அதுல இல்லைங்களா? நம்ம இதுல பார்க்கும்போது யார் யார் எப்படியெல்லாம் பயனடைஞ்சாங்க, அதனால என்ன மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான். இதை குறித்து இன்னும் அதிகமா சொல்லணும்னா கூட நீங்க சொல்லலாம். இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நான் சொல்றேங்க. நம்ம வெளிப்படுத்தல் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்கிறாங்களோ, அதை தெளிவான கருத்துக்களை யாரெல்லாம் புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இந்த போப் மார்க்கம் அப்ப இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போஸ்தலருக்கு அப்புறம் இந்த போப் மார்க்கம் தான் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய அந்த கிறிஸ்துவுக்கு எதிரான சிலை வழிபாடு, அப்புறமேலு குழந்தை ஞானஸ்தானம், அப்புறம் நிறைய அவங்க மாற்றங்களை கொண்டு வர்றதுனால அந்த அந்த அமைப்பிலேயே தான் இருக்காருன்னு இந்த மார்ட்டின் லூதர்ன்றவர். அவருதான் இந்த வித்தியாசம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு கிறிஸ்துவுக்கு எதிரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அமைப்புல இருக்கிற வித்தியாசங்களை கண்ட உடனே தான் இவருக்கு ஒரு
பரிசுத்த ஆவி ஏவப்பட்டதாமோ அப்பதான் வந்துட்டு இவங்க வந்து இது அந்தி கிறிஸ்து அமைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு அதிகமா புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த சத்திய வெளிச்சமானது அதிகமா கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அத மாதிரி நம்மளும் வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம பாபிலோன்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்ப நம்ம படிக்கதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அதிகமான வெளிச்சமும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அறிந்து கொள்ற பரிசுத்த ஆவியான அந்த ஒரு அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி வெளிச்சம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகப்படியா கிடைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். நெக்ஸ்ட் யார் சொல்லுங்க. இதுல ஒரு பாயிண்ட் வந்து நான் கன்க்ளூடா சொல்றதுக்கு விரும்புறேன். அது என்னன்னா நம்ம சபை காலப்பகுதியில பார்க்கும்போது ஆதி கால திருச்சபை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்துல. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பகுதி வந்து பாத அங்கங்களா இருக்கிற கடைசி கால சபை வகுப்பு. அதே போல இன்னொரு விஷயம் பார்த்துட்டு வரோம். வெளிச்சம் கூட ஆரம்பத்துல இருந்த அந்த வெளிச்சம் நிறைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அவங்க சொல்லிட்ட விஷயங்கள் வந்து இப்ப வந்து நமக்கு தெளிவா புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சோ அப்படி பார்க்கும்போது அந்த போப்பு மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்திரம் தான் இவரு மார்ட்டின் லூத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த அமைப்புகள் எந்த மாதிரியாக அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமான கொள்கைகளை வச்சிருக்காங்கன்றது நம்மளால தெளிவா பாத்துக்க முடியுது. சோ இதை வச்சு நம்ம தான் வந்து நமக்கு வந்து நிறைய சத்தியங்கள் கிடைச்சதுனால நம்ம எந்த விதத்தையும் நம்மள வந்து உயர்வா மதிப்பிட முடியாது. அந்த காலத்துல கிடைச்ச வெளிச்சத்துக்கு அவங்களுடைய அந்த ஒரு ஊழியங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பலியின் ஜீவியம் எல்லாமே இருந்துச்சு. அதனால இந்த தாளந்து ஓமை தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம 7ஆம் வேலையில ஊழியம் செய்யறோம். அவங்க வந்து ரொம்ப நாட்கள் ஊழியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட அந்த பாக்கியவான்கள் அப்படின்ற ஒரு பட்டியல்ல தான் வர்றாங்க. வெளிச்சம் குறைவாக இருந்துட்டாலும் அந்த இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவனும் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப அந்த வசனங்களை அவங்க வாசிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல அவங்க புரிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் அதே ஒரு வாய்ப்பு அதே ஒரு பலனை தான் தேவன் கொடுக்குறாங்க அப்படின்றது கூட நான் புரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட். பிரதர். எஸ். ஸோ பிரதர், இந்த கொஷனில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஸோ லூத்தரன் அவங்க இருக்கிற டைமில் வந்து ஆன்டி கிரைஸ்ட், இந்த போப்பு மார்க்கம் தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படி அவங்க மூலமாக நமக்கு தெரிஞ்சுப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு அந்த கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் நீதின் சூரியன் நமக்கு வந்து ரைஸ் ஆகிற டைமில் தான் இங்கே அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு அப்புறம் பின் பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வெளியரங்கமாக வந்துச்சு. அதில் நமக்கு அது பர்டிகுலராக இந்த 7ஆம் கால தூதன் மூலமாக நம்ம பார்த்தா தேவன் வை காட் பர்மிட்டட் ஈவில், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்படி இருக்கும், ரான்சம் பற்றி ஆகட்டும், ரெஸ்டிடியூஷன் பற்றி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த தெய்வீக சித்தம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து கிளியர் டு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நமக்கு இந்த வெளிச்சம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படி பார்த்தோம். சேம் டைம் இந்த வச்சனத்தில் சொல்கிற மாதிரி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறவங்கள் பாக்கியவான்கள் தான், அப்படியே படிக்கிறவங்கள் பாக்கியவான்கள் தான் அப்படி கொடுக்கப்பட்டது. ஸோ சேம் டைம் அதில் ஃபுல்லாக அந்த புக்கு ஃபுல்லாக மட்டும் சொல்லப்படலை. அது ஃபுல்லாக வெளிப்படுத்தல் ஃபுல்லாக படித்து அது புரிஞ்சிட்டா ரொம்ப நல்லதா. அதில் சில பாட்டு மட்டும் நம்ம புரிஞ்சிட்டாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ 7ஆம் காலகட்டத்தில் டோரா சிஸ்டர் சொன்ன மாதிரி கடைசி பாதங்கங்களாக நம்ம இருக்கிறோம். அது எண்ட் டைம்ஸ் முடிவில் இருக்கிறோம். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல இருந்த மெஜாரிட்டி நமக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ப்ரெசென்ட்டு ப்ளஸ் ஃப்யூச்சரு, இந்த ரெண்டுத்தை பற்றி நமக்கு இது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சேம் டைம் நமக்கு நிறைய பேருக்கு புரியுது. அப்படின்னா எவ்வளோ ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் வந்து இது மூலம் நமக்கு கிடைக்குது, அடிஷ்னல் பிளெஸ்ஸிங் அப்படி என்னோட புரிதலாக இருக்குது. தேங்க்யூ. எஸ், சூப்பர். தேங்க்யூ. பத்ரிஷா சிஸ்டர். Brother, may I, brother? Yes, brother. Yes, sister. Yes, brother. What I understood here,
it is the one of the age, Christian age, that we studied completely in the chapter lo நம்ம படிச்சிட்டோம். எப்படி ஒரு ட்ரூத் வெளியில வந்துச்சு, யார் அது வெளியில கொண்டு வந்தாரு, யார் டார்க்னஸ்ல இருக்கு, கிராஸ் டார்க்னஸ்ல இருக்கு, அது எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் கன்க்ளூஷன்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாரு வந்து பிகம் ஆஸ் அ ஆன்டி கிரைஸ்ட், எங்கேருந்து ஆன்டி கிரைஸ்ட் வராரு. ஸோ இது வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு மதர் யாருன்னா ஆர்சி. ஸோ ஆர்சியிலிருந்து ப்ரொட்டஸ்டியன்ஸ் தே கேம் அவுட், சம் ஆஃப் த திங்ஸ் தே ஆர் நாட் அக்செப்டட். ஸோ தட் இஸ் த ஒன் வி கால் அஸ் அ டாட்டர் அப்படி சொல்றோம். அந்த டாட்டர் சேம் திங் வாஸ் ரிப்பீட்டட், பட் இட் லிட்டில் பிட் கம்பேர்ட் டு தி மதர் இட் இஸ் லெஸ். பட் இதுவும் ராங்கு, எல்லாத்தும் ராங்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாம ஒரு வெளியில வந்துட்டு we are learning as a church class. We are only having the lamp. It's nothing but the truth. As we studied in tabernacle also, from the holy place to the, we are moving to the most holy place. So all are in the camp only. All are in the camp, but they are thinking they are in the most holy place. They are thinking. So in the antichrist, it's a one of the truth which we accepted, they are not accepted. The God was used some of the tools. It's either Lutheran ஆகட்டும், seventh angel, Paul. These are all are they are saying the ஒரு காலகட்டத்துல நமக்கு கொடுத்துற ஒரு ட்ரூத் நம்ம கொடுக்குறாரு. யாருக்குன்னா இதுல எனக்கு புரிஞ்சிச்சு, சர்ச்சுக்கு மட்டும்தான். So after the church was completed only, the world full-ஆ தெரியும். ஸோ நமக்கு யார் யார் செவி கொடுக்குறீங்களோ, யார் யாருக்கு மனசு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ட்ரூத் தெரியும். ஸோ மோஸ்ட்லி எவ்ரி ஒன் இஸ் நாட் அக்செப்டிங். சர்ச்னா தோஸ் ஆர் ஹாவ் அ ஃபெய்த் ஆன் த ransom. சொல்ல முடியாது 144 they will be become or not, but they are having the belief or a faith which is not their, I mean, earthly condition illa, without seeing they are believing. So adu when the antichrist they will say RC the antichrist na, where is the proof? They are saying it, ana nama ஒரு நம்பிக்கை இருக்கு, we are loving it, we are knowing it. ஆமா எதுனாலன்னா இது இருக்கு, ரெவல்யூஷன்ல ஜான்க்கு சொன்ன மாதிரி. So நம்ம one by one we are learning like a Berean. So இது வந்து whatever we are learning, whatever we are understanding, it's a cause for the seed which was given the Abraham, whatever he was given the promise to him. So எனக்கு தெரிஞ்சு it is the one வெளிச்சம் வந்தது நமக்கு தான். So in the antichrist we are learning and we are fighting with that to become as a 140. That is my understood. Yes, sister. Very good. Thank you. Next. அடுத்ததா யார் ஏதாவது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நான் ஒரு பயன் சொல்றேன்னா, சொல்லுங்க. இதுல வந்து சிஸ்டர் எல்லாருமே சொன்ன மாதிரி தான். இதுல என்னோட புரிதல்னா எப்படின்னா, இந்த இந்த சத்தியம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இது வந்து ஒரு சன், இது வந்து சன், சரி, இது வந்து சூரியன் வந்து உதிச்சு அப்படின்னா மார்னிங்ல அந்த அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சத்தியம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இது ஒரு விடியல் கால சூரியன் மாதிரி தான் இதோட நம்ம இருக்கும். அப்போ வந்து இதோட தாக்கம் வந்து கம்மியாக தான், அந்த அளவுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மேபி ஒரு கொஞ்சமான பீப்புளும் சத்தி சேர்ந்து இருக்கும். அது அப்புறம் 1878 அப்புறம் கூட நமக்கு வந்து இது இந்த எப்பவுமே வந்து சூரியன் வந்து அது வந்து எப்பவுமே வந்து மேல் நோக்கி, அதாவது அந்த விடியற்கால சூரியனுக்கும் மதியானத்துல உள்ள சூரியனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து சத்தியம் நல்லா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியறதுக்காக வந்து இதோட கூட சொல்லலாம். சாரி, நான் லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சத்தியம் வந்து இப்போ வந்து நமக்கு மதியம் சரி பிரதர் அன்மியூட் பண்ணுங்க பிரதர். பிரதர் அது அவருக்கு ஏதோ ப்ராப்ளம். ஹலோ, நான் இப்போ கேட்குறேன் வாய். சொல்லுங்க கேக்குது. ஓகே சார்ண்ணா. சத்தியம் வந்து ஆரம்ப காலத்துல இது வந்து ஒரு விடியற்காலை சூரியன் போலவும், இப்போ வந்து இது வந்து ஒரு நள்ளிரவில் சரி நான் மத்தியானத்துல வர அந்த சூரியன் போலவும் இப்போ நம்ம அதை நம்ம ஒரு ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நமக்குள்ள காலத்துல வந்து இந்த சத்தியம் நல்லா எல்லாருக்குமே வெளிச்சமாகவும் அதோட தாக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தேவன் வந்து நமக்குள்ள உள்ள டைம் பீரியட்னா அந்த சூரியன் வந்து நண்பகல்ல உள்ள மாதிரி சத்தியம் வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் அதனால இப்போ சத்தியம் வந்து எல்லாருக்குமே வந்து அது அதிகமா எல்லாருக்கும் வந்து ரீச்சபிள் ஆயிட்டு இருக்குன்னு என்னோட புரிதல்னா. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். வேற யாருக்காவது ஏதாவது இதுல சொல்லணும்னு விரும்புறீங்களா? இல்ல கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்களா? பிரதர் நான் சொல்றேன் பிரதர். Yes. கேள்வி கூட இருக்குது. என்னன்னா இந்த கடைசியில வந்துட்டு நம்ம இந்த சத்தியம் வந்துட்டு இந்த கிருபின் சத்தியம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு யாருக்கும் சரியா புரியல. அதாவது இந்த புத்தகம் வந்துட்டு சரியா யாருக்கும் கிடைக்கல. அதனால இந்த வேதத்தோட சத்தியம் யாருக்கும் சரியா தெரியல. ஆனா இந்த காலகட்டத்தில் தேவரோட கிருபினால எல்லாருக்கும் அதாவது இந்த நிறைய அமைப்புகள் இருக்குது. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி இன்னும் ஏதோ நிறைய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த சத்தியம் வந்துட்டு எல்லாருக்கும் ஈஸியாக புரியறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுன்ட்டு நான் நினைக்கிறது இது. அப்போ இன்னொன்று கடைசியாக இது ஒன்று என்னன்னாக்கா, கடைசி லைனில் வந்துட்டு இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழுகுகளின் நேர்த்தியும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். அது மட்டும் அந்த லைன் மட்டும் புரியல பிரதர் எனக்கு. இந்த ஒரு காரியத்தை யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பிரதர் கேட்ட கேள்வி. கேள்வி இன்னொரு கேட்குறேன். அது என்னன்னா, இப்போ அதிகரித்து வரும் வெளிச்சத்தை அதன் அழகுகளின் நேர்த்தியும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். அது அந்த லைன் புரியல எனக்கு. சொல்லுங்க. கேள்வியே புரியல, சாரி. இங்கிலீஷ்ல பாருங்க. பிரதர் நான் the last sentence இங்கிலீஷ். God opens அங்கயா பிரதர்? கேக்குதுங்களா? பிரதர் சொல்லுங்க. பிரதர் அந்த லாஸ்ட் லைன் வந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதாவது அப்ப இருந்ததை விட இப்போ வந்து சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்னோட பாயிண்ட். பட் அது கரெக்டா தப்பான்னு தெரியும். இப்போ வந்து வெளிச்சம் வந்து இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமக்கு வந்து சத்தியம் வந்து ரொம்ப வெளிச்சம் வந்து வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய விதத்துல நமக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங்ல நினைச்ச உடனே நம்ம சத்தியம் ஒருத்தருக்கு சொல்ல முடியுது, உடனே டிஸ்கஸ் பண்ண முடியுது. அதை வந்து நம்ம கண் கூட நம்ம பாக்குறோம். அதோட அழகு வந்து நமக்கு தெரியுது அப்படின்றது, அந்த வெளிச்சம் வந்து நமக்கு தெரியுது அப்படின்றது அவங்க சொல்ல வராங்கன்னு தோணுது. ஓகே. அதாவது இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க. அது இப்போ ஒரு நம்ம கடைசி காலத்துல இருக்கிறதுனால சபை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா நிறைவடையக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இந்த சத்திய வெளிச்சம் வந்து அதிகமா பிரகாசிக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் போல இருக்குங்க. அப்போ அந்த வெளிச்சத்தை நம்ம அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால இன்னும் நம்ம அந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம கிறிஸ்டின் சாயலை வளர்த்து சபையாகிறதுக்கு கூட அது வாய்ப்பா தேர்ந்தெடுச்சிருக்காங்க.
Very good, Prakash. Very good, super. தேங்க் யூ Point. Very good. நல்ல பாயிண்ட். பிரதர் இந்த பேராகிராஃப் பிரதர் அந்த லாஸ்ட் இதுல இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல அதுதான் அவர் கேட்டுறாரு. thus gradually God opens up his truth. Okay. And reveals the exceeding riches of his grace, and consequently much more light is due now than at any previous time in the church history. Anton brother అర్థమైందా? ఇప్పుడు ఆల్రెడీ బ్రదర్స్ And వాళ్ళు still, చెప్పారు పాయింట్. and still new beauty shall we see, and still increasing light. ఇది పురియல. ఓకే Anton బ్రదర్ అర్థమైందా బ్రదర్ చెప్పిన వాటిల్లో? ఇప్పుడు అవును బ్రదర్, అర్థమైంది బ్రదర్. సో ఇప్పుడు లూథరన్ ఉన్న టైంకి ఓన్లీ యాంటీ క్రైస్ట్ పోప్ మార్గం అని మాత్రమే వాళ్ళకి అర్థమైంది. 92 విషయాల్లో వాళ్ళు ఫైండ్ అవుట్ చేయగలిగారు. బట్ రిమైనింగ్ మేజర్ డాక్ట్రిన్స్ అనేది ఆ టైంలో వాళ్ళకి తెలియబడలేదు కదా. బట్ ఆ తర్వాత టైంలో వచ్చినప్పుడు 7th చర్చ్ పీరియడ్లో వచ్చినప్పుడు 7వ దూతం మూలమ మనకు ఇంకా లైటింగ్ అనేది చాలా ఎక్కువ వచ్చింది మన ట్రూత్ అనేది. సో అంతకు మించిన ట్రూత్ పూర్తి ప్యూరిఫైడ్గా మనకు పూర్తిగా వచ్చేసింది ఇక్కడ. సో ఇప్పుడు మనం చూస్తున్న వాళ్ళు ఓన్లీ యాంటీ క్రైస్ట్ చూస్తే ఇప్పుడు మనం చూస్తున్న డాక్టరీన్స్ ఏముంది, సెకండ్ ప్రెజెన్స్ ఉంది, ర్యాన్సమ్ గురించి ఉంది. మనం బేసిక్స్లో జస్ట్ మేలోటమా మనం చూసి వచ్చేటప్పుడు ఇప్పుడు మళ్ళీ మనం పర్సనల్గా మనం బెరెన్ స్టడీ చేస్తున్నప్పుడు ఇప్పుడు మనం ఈ విధంగా కానివ్వండి, ఎక్లీషియాలో కానివ్వండి, ఇంకా డీప్గా మనకు రీప్రింట్స్, వాల్యూమ్స్ ఇవన్నీ మనం చదివేటప్పుడు ఇంకా డీప్గా వాటి విషయాలు వచ్చేసి ఇంకా చాలా ఉంది. సో ఇదే మనకు లైటింగ్. రజల్ బ్రదర్ కూడా ఏం చెప్తారంటే నాకు మాత్రం ఇంతవరకే అని కాదు లైటింగ్, ఇంకా లైటింగ్ మీకు ఇంకా ఎక్కువ తెలుస్తుంది అని చెప్తాడు. అంటే ఆయన 150 years బ్యాక్ రాసిన లైటింగే ఇప్పటికి మనం అర్థం చేసుకోవడానికి మనకు టైం పడుతుంది. ఇంకా మనం ఆ వేలో ఉన్నాం మనం. అంటే 150 years తర్వాత అంటే ఇంకా లైటింగ్ ఎలా ఉంటుంది? సూర్యుడు అనేది ఇంకా మనకి మిడ్ నూన్ వచ్చే టైం కదా, అట్లా ఆ లైటింగ్ మనకి ఇంకా ఎక్కువ వస్తుంది. కాబట్టి ఇంకా మనకి ఇంకా పూర్తిగా ఇంకా అప్కమింగ్ ఫ్యూచర్లో ఎలాంటి విషయాలు ఇంకా జరగబోతాయి, ఆ అందం ఎలా ఉంటుంది, న్యూ బ్యూటీస్ మనకి ఇప్పుడు కొన్ని కొత్త విషయాలు తెలిసినప్పుడు ఎంత చక్కగా ఎంత హ్యాపీగా ఉంటుంది. సో అదే విధంగానే ఇంకా మనకు దేవుడు బహిరంగపరుస్తాడు. అప్పుడు ఇంకా మీకు తెలుస్తుంది. ఎందుకంటే లైటింగ్ అనేది వస్తూ ఉంటుంది, ఇంకా బ్రైట్నెస్ అనేది అనే విషయం. ఎందుకంటే వన్స్ చర్చ్ క్లాస్ అయిపోయిందంటే బహిరంగంగానే వచ్చేస్తుంది. సో బట్ దానికంటే ముందు సభ క్లోజ్ అవ్వడానికి ముందుగానే ఇంకా మనకు ఈ లైటింగ్ అనేది ఇంకా ఎక్కువ వస్తుంది అనే విషయం ఇక్కడ చెప్తున్నారు కదా. మెయిన్ ఇక్కడ దేవుని గ్రేస్ ఎలా ఉంటుంది అనే విషయం, ఇక్కడ ఆయన ప్రేమ ఎలా ఉంటుంది అనేది. ఓకే బ్రదర్, అలా అంటే ఓకే ఇది ఇప్పుడు 7th அது 7வது ரூல் வந்துட்டு இப்போ நம்ம கெசல் பிரதருக்கு அவருக்கு இந்த கடவுள் வந்து வெளிப்படுத்தினார். அவர் நிறைய புஸ்தகத்தில் எழுதினாரு. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் இருக்கிற காலத்துல அவருக்கு தேவன் என்ன வெளிப்படுத்தி அவர் என்ன எழுதினாரா இல்லை என்ன பண்ணாருன்னு நான் அது ஒரு క్వశ్చన్. అదే బ్రదర్, ఇప్పుడు బేసిక్స్లో మీకు నెక్స్ట్ వీక్ వచ్చేసి నెక్స్ట్ రేపే 7 churches 7 అదే దూతలు 7 కాలాలు. అదే చెప్తున్నా, అందులోనే ఎవరు ఏమేమి చేశారనేది మీకు అక్కడే ఆ బేసిక్లో వస్తుంది అంటున్నాను. ஸோ అందులో ఇక్కడ చెప్పారు ப்ராப்பர்சி இல்ல பிரதர். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ அந்த 6ஆம் தூத மார்ட்டின் லூத்தர் கிங் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படி இவங்க தமிழ் ரோல் பண்ணுங்க, நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. மனோஜ் புகர். எஸ் ஆண்டனி பிரதர், நீங்க கேட்டீங்க இல்லையா, இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளின் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். இது வந்து கரெக்ட். ரஞ்சித் கூட சொன்னாரு, நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த பரோஷியா எபிஃபேனியா அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? பரோஷியாங்கிறது அவருடைய பிரசனம். அடுத்தது எபிஃபேனியா அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து வெளிச்சம். அப்படியே என்ன பண்றதுன்னா, சூரியன் ஆரம்பத்துல உதிச்ச சூரியன் அப்படியே மேல வர 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 வெளிச்சம் எப்படி ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அது மாதிரி
அது மட்டும் இல்லாம நம்மளோட கூட பந்தி இருக்கிற ஒரு காரியம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இங்க வந்து இந்த மாதிரியான சத்தியங்களை எல்லாம் நம்மளோட அவர் அநேக வழியாக நமக்கு அவர் தான் வந்து இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்து நம்ம புரிஞ்சிக்க வைக்கிறார். ஒரு காலகட்டத்துல வெளிப்படுத்தின விசேஷம் அது வந்து யாருக்கும் புரியாது இல்லைங்களா? இப்ப யோவான் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம யோவானுடைய காலம் வந்து 2வது தூதனுடைய காலம். அதுக்கப்புறம் ஏரிஸ் வந்தாரு. அவருடைய காலத்துல அதுல சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் எதுவும் பெருசா நடக்கல இல்லைங்களா? ஸோ என்னாச்சு, அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைதான். கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருள் காலம் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு அதுக்கப்புறம் வந்த தூதர்கள் மார்ட்டின் லூத்தர் முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இருள் காலம் வந்துச்சு. அப்ப யாருமே பைபிள சரியா படிக்கக்கூடாது, அது மாதிரி சட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் சில பேரோட முயற்சினால பைபிள் அப்படி இப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப அந்த எல்லாருக்கும் தெரியாத மொழியில தான் அங்க அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அப்பவும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பத்தி புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மார்ட்டின் லூத்தர் காலத்துல தான் அப்பதான் வந்து என்னது இருள் காலம் முடியுது இல்லைங்களா? யாரு போப்பு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நெப்போலியன் இதுல 1799 இந்த மாதிரி காரியங்களை நம்ம நிறைய காலக்கணக்குகள்ல பார்த்துருப்போம். அப்ப மார்ட்டின் லூத்தர் வந்து அவரு ரோமன் கத்தோலிக்கல ஒரு பாதிரியார் போல இருந்தவர் தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை அவர் நல்லா படிக்கிறார். படிச்சு பார்த்தா அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் யாரை பத்தி எழுதியிருக்கு அப்படின்னா, இவர் எங்க போயிட்டு இருக்கிறாரோ அவங்கள பத்தி எழுதிட்டு இருக்கு. அதாவது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை பத்தியே அங்க எழுதிட்டு இருக்கு. அதை வந்து அவர் அடையாள பாஷையில இருக்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, அந்தி கிறிஸ்து அமைப்பு வேற யாரும் இல்ல, ரோமன் கத்தோலிக்க சபை தான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு ஓட்டினார். சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு ரசல் பதருக்கு கூட அந்த அந்த மெசேஜ் தான் கிடைச்சது இல்லைங்களா? அவரு அதுதான் இது பண்ணாரு. ரசல் பிரதர் வரப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா இவர் மார்ட்டின் லூத்தர் அப்போதைக்கு கரெக்டா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பின்னாடி வந்த அவங்களுடைய இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் கடுகு விதை வந்து பெரிய மரம் மாதிரி ஆன மாதிரியும், அதுல வந்து நிறைய ஆகாயத்து பறவைகள் தங்கக்கூடிய கூடு மாதிரி பெருசாகி கடைசியில என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதே கிளர்ஜி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டாங்க. போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சோ அதே பண்ணிட்டாங்க. இவர் சொன்ன அந்த 95 அந்த தீசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அவங்க அப்படியே தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, சில விக்கிரக ஆராதனையினுடைய அந்த அர்த்தமுள்ள சில காரியங்கள்லாம் புரியாம போய் அவங்களும் அதுலயே இருந்துட்டாங்க. அப்ப ரசல்பர்க் காலத்துல 7வது சபை காலகட்டத்துல அவர் வெளிச்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் என்னாச்சு, நல்ல வெளிச்சம் கிடைச்சது. கிடைச்ச உடனே அவர் சொல்லிட்டாரு, நீங்களும் அப்படிதான் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. கண்டுபிடிச்சாச்சு. அப்ப தாய் சபை மற்றும் மகள் சபை இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து அமைப்புல நாங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இங்க சொல்றாரு. அப்போ ரசல் பிரதர் காலத்துல இந்த வெளிச்சம் கிடைச்சது. அவருக்கு ரொம்பவே நல்லா நிறைய விஷயம் கொடுத்துட்டாரு. அவர் எழுதின காரியங்களை இன்னும் நம்ம படிச்சு முடிக்கல, அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்துல வரும்போது அதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வேண்டிய ஆதாரங்கள் நமக்கு நிறைய கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் பிரதருக்கு கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வச்சு அவர் எழுதினாரு. இப்ப நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் ஆதாரங்கள் நிறைய புரிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப யாக்கோபருடைய உபத்திரவு காலங்கள் அருமகதம் பத்திலாம் எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அதை நோக்கி நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கிற சில சம்பவங்களை நம்ம இஸ்ரேல்லையும் இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அங்க என்ன சொல்றாரு, இன்னும் அதிகரித்து ஒரு பேஜ் கொடுங்க. ஸோ இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகள் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, ரசல் பதருக்கு நிறைய வெளிச்சம் கிடைச்சிருச்சு, நமக்கு நம்ம எப்படி படிக்கிறது, நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் அவரை விட அதிகமா தான் கிடைக்கணும் இல்லையா சொல்ல போனா. ஏன்னா சூரியன் என்ன இருக்குது, உதிச்ச சூரியன் அப்படியே வெளிச்சம் மேல 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 வந்து நல்லா இப்போ உச்சந்தலை கிட்ட கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க.
இன்னமும் நமக்கு என்ன இருக்கு, அதிக ஆதாரங்களோட கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தையோ அதுல உள்ள சத்தியங்களையோ இரண்டாம் பிரசனத்தை பத்தியோ இல்ல ராஜ்யத்தை பத்தியோ இதெல்லாம் வந்து அவர் பிரதர் நல்லா எழுதிட்டாரு. அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அறிந்து கொள்வதற்கு ஆதாரங்கள் நமக்கு இப்ப நிறைய கிடைக்குது. கரெக்டா இல்லைங்களா? சோ அதுதான் நமக்கு போக 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 என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் ஆஹ் அப்போ மறைஞ்சிருந்தது. மார்ட்டின் லூத்தர் காலத்துல அவர் படிச்சாரு பாத்தீங்களா, கொஞ்சம் தான் படிச்சாரு. படிச்சதுக்கே அவருக்கு என்ன இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு அதன் மூலமா பெரிய விடிவு காலமே கிடைச்சது இல்லைங்களா. அப்ப ரசல் பிரதர் காலத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப அழகா எழுதுவார். அப்ப அதை படிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்ட்டா என்ன அர்த்தம், சும்மா போய் அப்படியே வசனத்தை படிக்கிறவங்க இல்லை இல்லைங்களா, அதை வந்து உட்கார்ந்து படிக்கிறவங்க அப்படின்னா அந்த படிப்பை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறவங்க, இல்லாட்டி அந்த ஸ்கூலுக்குள்ள போறவங்க இல்லைங்களா. இப்போ 10வது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 10வதையா படிக்கிறாங்க, 10ங்கிற நம்பரே படிக்கிறாங்க. உள்ள போனோன்னு என்ன படிக்கிறாங்க, அதுக்குள்ள சப்ஜெக்ட் எல்லாம் படிப்பாங்க. அது மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறவங்க பாக்கியவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, இப்போ வரக்கூடிய வால்யூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ 6வது வால்யூம் வரைக்கும் நம்ம படிக்கிற காரியங்கள்ல பிரதர் கூட என்ன பண்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமா டச் பண்றாரு இல்லைங்களா. இப்போ 2வது புக்கு அதுல காலக்கணக்குல வரப்பையும் வெளிப்படுத்தின விசேஷத்தை டச் பண்ணுவாரு நிறைய இல்லைங்களா. அருணகிரம் குறிச்சு வரப்பையும் நிறைய டச் பண்ணுவாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் அவர் அந்த சொல்றாரு. ஓகேங்களா பிரதர்? ஆண்டனி பிரதர், பிரதீஷா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ஓகே பிரதர், புரியுது பிரதர். ஓகே ஓகே. பிரதீஷா சிஸ்டர் ப்ளீஸ். பிரதர், நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். எஸ். ஆக்சுவலி இன் டேனியல் ஆல்சோ நாலேஜ் வில் இன்க்ரீஸ் அப்படிதான் டேனியல் சொல்றாரு. உங்களுக்கு இல்ல இது, வரக்கூடிய ஜனங்களுக்கு தான் இது சொல்றேன் நானு அப்படி. என்னன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு இன்வென்ஷன் நடந்துச்சு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இஃப் த பிரிண்டர் இஸ் நாட் இன்வென்டட் நமக்கு பைபிள் கிடைக்காது. இப்போ லைட் இல்லைன்னா, பல்பு இன்வென்ட் பண்ணலன்னா நம்ம படிக்க முடியாது. ஒரு கேண்டில் வச்சுட்டோ எது வச்சுட்டோ அப்படி படிக்கணும். ஸோ ட்ரூத் ஆல்சோ தி என்லைட்டட் தெம் டு அவங்க ஒரு மாதிரி லைக் திங்கிங் எபிலிட்டி வாஸ் இன்க்ரீஸ்ட். ஓ ஏ இப்படி ஆகணும். லூதர் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆக்செப்ட் பண்ணல. ஆக்செப்ட் பண்ணலன்னா சில பேருக்கு மட்டும்தான் அது ட்ரூத் வந்துச்சு. So some are inner knowledge because of the sun, they are understanding. ஒரு காலகட்டத்தில் இப்போ லூத்ரன் we are saying that the Protestants are there, RC is there. From the RC, some people only moved away. So they got the knowledge. Why? Because at that particular time, God was used to Lutheran. So every invention, if you see it, everything is increased manner. இப்போ லாஸ்ட் காலகட்டத்துல நம்ம எங்க இருக்கிறோம்னா, நேத்து ஆல்சோ கார்த்திக் பிரதர் வாஸ் செட் வெரி வெல் ஹவு வி ஆர் யூசிங் நவ் வி ஆர் யூசிங் அ புக்ஸ். அதுக்கு நம்ம முன்னாடி ஜெனரேஷன்ஸ் இப்ப டைரக்டா போன்லயே எழுதுறாரு எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி எங்க இருக்கு நம்ம பைபிள் எல்லாத்தையும் எழுதப்பட்டது எதுல, ஒரு தோல் மாதிரி தான் எழுதுறாரு. ஸோ இது ஒரு லைக் அ எவல்யூஷன் டைப் ஆஃப் இன்க்ரீசிங் த நாலேஜ். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ உழைச்சி அவங்க வேணும், எழைச்சி வேணும், லைட் வேணும். ஸோ ஹவு மச் தே கேன் க்ரோ, அது மட்டும்தான் இருக்கு. ஸோ நமக்கு 7th ஏஞ்சல் நிறைய கொடுக்கப்பட்டது. எதனாலனா நமக்கு அது ஆக்செப்ட் பண்றதுக்கு நாலேஜ் அவங்க கொடுத்துட்டாரு. ஸோ அதனால நம்ம அது ஆக்செப்ட் பண்ணிட்டு வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். So that is the grace of a God. அதுதான் ஒரு வேர்ட் யூஸ் பண்றாரு. He is a grace he has shown for the 7th angel period, whatever we are living now. So அதுதான் நான் want to add to your thing, brother. Oh, brother. Very good sister. Thank you.
சரி, வேற யாரும் ஏதாவது சொல்றீங்களா? அப்போ பிரதர், இப்போ மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு இந்த இந்த ப்ரொடெஸ்டன்ட் அப்போதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த புக்ஸ் வந்துட்டு ஒரு அதான் இது மட்டும் தான் ஒரு வெளிப்படுத்தியிருக்காரா? அதாவது நம்மளுக்கு இந்த போப் மார்க் வந்துட்டு இந்த அந்தி கிறிஸ்து மார்க்கம்னு சொல்லிட்டு. ஆமா அப்ப ஆமா அந்த பிரதர். காலத்துல ஜனங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க பிரதர் இவரை? ஏன்னா இப்போ ஜனங்களா வந்துட்டு இப்போ வந்துட்டு மீடியா இருக்குது. போப்பு மார்க்கம் தான் ஏத்துக்கல, மத்தவங்க எல்லாம் அவங்களால மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏத்துக்கிட்டாங்க? 1000 வருஷம் இருந்தாங்க. இவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஆமா, அதனாலதான் வந்து ப்ராட்டஸ்டன்ட் வந்து உருவானுச்சு. ப்ராட்டஸ்டன்ட் வந்து போப்பு மார்க்கத்தை ரொம்ப எதிர்த்து அங்க வந்து பெரிய ஒரு அதுவும் பெரிய அமைப்பாச்சு. ஓ, அப்பதான் பிரிஞ்சு இருக்கிறாங்க இது எல்லாம். ஆமா அது வந்து வெளியே இது இவங்க ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆமா. ப்ராட்டஸ்டாண்ட்னாலே பிரிஞ்சு அவங்க மத ப்ராட்டஸ்டன்ட்னாலே அதை எதிர்த்து வந்தவங்க தானே. ஓகே, இந்த அதுக்கே இந்த பெந்தகோஸ்து ப்ராடக்ட் ஒன்று தானே வேறு? பெந்தகோஸ்து சொல்றாங்களா, அது இந்த ப்ராடக்ட் ஒன்று தானே வெவ்வேறையா? பெந்தகோஸ்தே அதெல்லாம் வந்தது ப்ராட்டஸ்டன்ட்ல இருந்து வந்த பிரிவுகள் தான். பிரிவுகள். ப்ராட்டஸ்டாண்ட் வந்தோன்னா அது ரொம்ப பிரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஆ 3600 பிரிவுகளாக இப்ப வந்திருக்கு. அதுல பெந்தகோஸ்து ஒண்ணு. அந்த பெந்தகோஸ்து அது உருவானது வந்து 1874. அது பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுலயும் ஓகே, அப்போ பிரதர் இவரு இப்போ நம்ம ரசல் பிரதர் வந்துட்டு நிறைய வால்யூம்ஸ் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி அவரு ஏதாச்சும் எழுதியிருக்காங்களா? மார்ட்டின் யாரு லூத்தர். யாரு மார்ட்டின் மார்ட்டின் லூத்தர். லூத்தர் அவர் வந்து ஒரு 95 காரியம் எழுதினாரு. அதை வச்சுதான் அவரு முழுக்க அந்த ஸ்தாபனம் உருவாக்குனார். புரியல அவர் பிரதர். பைபிள 95 காரியங்கள் ம் போப்பு மார்க்கத்துல செய்கிற தவறுகள் அப்படின்னு எழுதினாரு. ம் அதுக்கப்புறம் அவர் பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறாரு ஜெர்மன் லாங்குவேஜ். ஓகே ஓகே. பைபிளே ஃபுல்லா மொழிபெயர்த்திருக்காரு. லத்தீன்ல இருந்தத ஜெர்மனில மொழிபெயர்த்திருக்காரு. அவரும் நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அதாவது ஒருத்தர் தூதர்னு சொல்ற அளவுக்கு வராங்க அப்படின்னா அது சாதாரணமான ஆளுங்க கிடையாது. அவங்க அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த சாம்ராஜ்யத்தையே ஒரு ஆட்டி இருப்பாங்க அவங்க செஞ்ச காரியம். ஓகே பிரதர். அது இதுல இருந்தே வந்து பிரதர் பிரதர் மார்ட்டின் லூத்தர் அப்படி கண்டுபிடிக்கலன்னா இது வரைக்கும் தெரியாமே இருந்திருக்குமா பிரதர்? ஆமா, ரசல் பிரதருக்கு மார்ட்டின் லூத்தருடைய ஸ்டடி படிச்சுட்டு தான் அவரு இதை இன்னும் விரிவாக்கி கண்டுபிடிச்சாரு. பெயர் நீங்க பெரிய பெயர் சபைகள்ல வந்து மகளும் வந்துட்டீங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. மார்ட்டின் லூத்தர் எழுதின காரியங்கள் வச்சுதான் கண்டுபிடிச்சார். ரசல் பிரதர் மெயினா வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா, அவர் வந்து அவர் அந்த எழுத்து இதற்கு என்ன சொல்லுவோம் மைக்கூடு அப்படின்னா அந்த எழுத்து எழுதுறதுல அவர் வல்லவரா இருந்தாரு. அதுதான் அவருக்கு 7ஆம் சபை தூதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த அந்தி கிறிஸ்துன்னு அவர் கொஞ்சமா சொன்னதை இவர் வந்து ரொம்ப விவரிச்சு ரொம்ப தெளிவா சொன்னார். இன்னொருத்தர் அது திருத்துவம் எழுத்தின் மூலமா எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி வால்யூம்ஸ் எழுதினார். இப்ப எவ்வளவு தெளிவா நம்ம பாக்குறோம். அது மாதிரி வால்யூம்ஸ் எல்லாம் எழுதினாரு. இன்னும் பாத்தீங்கன்னா திருத்துவங்கிற காரியமே ரசல் பிரதர் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அத வந்து ரொம்ப விளக்கமா எழுதினவர் இவரு. இதுதான் அழகு நேர்த்தின்னு சொல்றாரு. வெளிச்சம் அதிகமான வெளிச்சம் இவர் கையில இருந்து வந்து அதே போல நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணல. இவர் வந்து இந்த ராஜ்யத்தை தான் மெயினா தொலைஞ்சு போன காசுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த ராஜ்யத்தை கூட்டி தொடச்சி பெருக்கி எடுத்து அந்த காயினை எடுத்துட்டு பெரிய விருந்து வச்சது தான் நாம இப்ப இருக்கோம். அந்த விருந்துல கலந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சிஸ்டர். Now Lutheran, if he is not saying Pope is the Antichrist, everyone will be in that Babylon only, no brother. Everyone will follow with that whatever the rule. Of course. So, but that God is knows. God yes. arranged Martin Luther to reveal this. To reveal this. Yeah. That is the origin for the 7th angel, Russell Brother, to take he was the 6th angel. Russell Brother is the 7th angel. That's what. Yes.
ஸோ ரசல்பருக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சது. அதை வச்சு அவர் எழுதினாரு. ஆனா ராஜ்யத்தை குறிச்சும் அந்த காரியங்களை குறிச்சும் ரொம்ப தெளிவா எழுதினாரு. அதே போல மற்றவங்க எழுதின இந்த குறைவான காரியத்தை இவர் விளக்கி ரொம்ப பெருசா எழுதினாரு இல்லைங்களா. அப்புறம் இவருடைய டவுட்ஸ் வந்தது இதுல தான், நரகம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க நரகத்தை பத்தி ரொம்ப தெளிவா எழுதினாரு. ஏன்னா எல்லாருமே இப்போ பெயர் சபையில பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கமும் இருக்கட்டும், இல்ல இவங்களும் இருக்கட்டும், ப்ராட்டஸ்டன்ட் நரகத்தை இருக்கிறதா தான் நம்புறாங்க. ஆனா நரகம் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுல இவரோட முக்கியமான பங்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவரே ஒரு டீம் இருந்தாங்க கொஞ்சம். ரசல்புதருடைய முக்கியமான இது இந்த கடைசி வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச ஒரு காரியம்னு சொல்லலாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். பரலோக ராஜ்யம் காணாமல் போன அந்த ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரலோக ராஜ்யம் நாங்க ஸ்தாபிச்சிட்டோம் இந்த பூமியில, இந்த ராஜ்யம் வருவதாகங்கிறத போப்பு மார்க்கம் இங்க நாங்க உலகத்தையே கையில பிடிச்சிட்டோம், நாங்க நிறைவேற்றிட்டோம், உலகம் எங்கிலும் சுவிசேஷம் பரம்பிருச்சு அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஒரு உரிமையா எடுத்துக்கிட்டாங்க. அதனால அந்த உண்மையான ராஜ்யத்தினுடைய சத்தியம் தொலைஞ்சு போச்சு. அதை எடுத்தாரு, மிகப்பெரிய விஷயம். இல்லாட்டி சொல்லலைன்னா எப்படி தெரியும் நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருப்போம் அப்படின்னு, இல்லைங்களா. பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதே உருவானதே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத பேஸ் பண்ணி தான் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதே உருவானது. இதில் நம்ம தெளிவா இருக்கணும். நாம ராஜ்யத்துக்குள்ள இருக்கோங்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்துல வந்தவங்க தான் நம்பலாம். திருத்துவம், இந்த அந்தி கிறிஸ்து, இதெல்லாம் சும்மா பால்வாடி சப்ஜெக்ட். அது வெளியில கூட நிறைய பேருக்கு தெரியும், வேற சபைகளுக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா. ஸோ அதுல இருந்து நிறைய கன்ஃபியூஷன் இதுல நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. பட் இந்த ராஜ்யத்தை குறிச்ச இதுல தெளிவா நமக்கு எழுதப்பட்டிருக்கு, நம்ம வேத மாணவர்களுக்கு தான். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். பிரதர் ஒரு டவுட் பிரதர். எஸ். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ ராஜ்யம் பற்றி தான் மெயின் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தானே. ஆமா ஆமா. அப்படி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லவே இப்போ இந்த விசுவாசத்தை ஏத்துட்டு, ஆனா இந்த ராஜ்யம் பத்தின பிரிவுகள் நிறைய இருக்கு. அதுதான் இருக்கு. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க முன்னாடி ஒரு காலத்துல என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திருத்துவம் தெரிஞ்சிட்டாலே பைபிள் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டாங்க. சரிங்களா. திருத்துவம் கிளியர் ஆயிட்டோம்னாலே நம்ம எல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட். அது ஏன்னா வெளியில எங்கேயும் இல்லை, இல்லைங்களா. அதுக்கப்புறம் நமக்கு எப்ப தெளிவாச்சு அப்படின்னா, இந்த ஜெகோவாஸ் விட்னஸ்ன்னு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லைங்களா, ஃபார்ம் ஆனாங்க இல்லையா. அவங்க திருத்துவம் இல்லாம யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருந்து வந்தாங்க. அப்பதான் தெரிய வந்துச்சு, நல்லா ஆராய்ச்சிக்குள்ள போறப்ப, ஓ நமக்கு இங்க என்ன ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ராஜ்யத்தை குறித்து எடுத்தாங்க. ஆனா பட் அவங்க உலகத்து பிரகாரமான இந்த ஒரு திரள் கூட்டம் அப்படிங்கிறது உலகத்து ஜனங்கள் அப்படிங்கறத வைப்பாங்க. பட் அங்க அது பிரதர் தெளிவா இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க ரசல் பிரதருடைய வால்யூம்ஸே எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு ரூதர் ஃபோர்டுங்கிற அவர் எழுதினதை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க, ஏன்னா ரூதர் ஃபோர்டு ரசல் பிரதருடைய ஸ்டூடெண்ட். ரசல் பிரதருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அது மாதிரி இவரும் ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா. அதுல இருந்து வந்தாரு அப்படிங்கிறதுனால எல்லாரும் உலகத்துல என்ன பண்றாங்க, பாயிண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக லிங்க் பண்றாங்க அவரை. பட் ரசல் பிரதருக்கும் யெகோவா விட்னஸ்க்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ரசல் பிரதர் இறந்துட்டாரு 16ல, யெகோவா விட்னஸ் வந்தது 31 39கள்ல. அது அவங்க பைபிள் ஸ்டூடெண்ட் டாக்டரின்னு அவங்களுக்கு பிடிக்காததுனாலதான் யெகோவா விட்னஸ்னு மாறினாங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க, யெகோவா விட்னஸ்னு உருவானதே பைபிள் ஸ்டூடெண்ட் ரசல் பிரதர் எழுதின விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதனாலதான் யெகோவா விட்னஸ்னு மாறினாங்க. அப்போ அவங்க திருத்துவத்தை ரொம்ப முக்கியமா கொண்டு வந்தாங்க. அப்ப திருத்துவம் அப்படிங்கிற காரியம் யாருக்குமே தெரியாதனால பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்ப பைபிள் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்களும் அதுதான் திருத்துவம் தான் பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. ராஜ்யத்தை பத்தின வெளிச்சம் இப்பதான் சூரியன் கொஞ்சம் நல்ல உச்சிக்கு வந்துட்டு இருக்கு, இப்பதான் நல்லா தெரிய வருது. ஆனா அப்பயே தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க, பட் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா கொஞ்சம் பெரிய கஷ்டத்துக்குள்ள வந்தாங்க. இன்னமும் அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ங்கிற பேரை விட முடியல அவங்களால, நிறைய பேரு. ஆனா ராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா வெளிச்சம் இன்னும் அவங்களுக்கு சரியா வரல. ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் இதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த புஸ்தகத்தை அவங்க நல்லா ஆராய்ஞ்சு படிக்கிறது இல்லை, அது கூட சொல்லலாம்.
புரியுதுங்களா உனக்கு? ஓகே ஓகே பிரதர். ஜஸ்ட் அது பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து நம்ம அது பேரு தான் இல்லைங்களா? நாம வந்து இண்டிவிஜுவலா பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆயிருக்கோம் நம்மலாம். எனக்கு வேத பள்ளி இல்லைங்களா, ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம படிக்கிறதுனால வி ஆர் கால்ட் அஸ் பைபிள் ஸ்டூடெண்ட். எப்படி அந்தியோகியா பட்டணத்துல வென்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் த கிரைஸ்ட் தே ஆர் கால்ட் அஸ் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா? அது மாதிரி நாம ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்ல படிக்கிறோம். இப்போ உட்காந்து படிச்சுட்டு தானே இருக்கோம் இப்போ சரிங்களா? அதனால வி ஆர் கால்ட் அஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அது டியூ டு வேரியஸ் ரீசன், கவர்மெண்டோடைய ரிக்குவயர்மெண்ட்டு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல இல்லை வேற வேற கண்ட்ரியில் அது ரெஜிஸ்டர் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு வந்துட்டதுனால அந்த காரியங்கள் நடந்ததுனால அது ஒரு முத்திரை ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. எஸ் பிரதர். ஓகே. யா, வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? சரி, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் இப்போ இந்த இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சுங்க 29ஓட. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாட்டர்டே இருக்கு. இந்த சாட்டர்டே என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த 29 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் 30 இல்லைங்களா, ஆள் ஆளுக்கு 5 பிரிச்சுக்கோங்க. 5 பிரிச்சுட்டு ஒரு ரிவிஷன் சரிங்களா. ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டா எவ்வளோ வருதுங்க? 10 பேர் இல்லையா? 10 பேர் ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே சொன்னால் ஒரு 50 மினிட்ஸில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் பார்த்துட்டு முடிக்கலாம்.